ஸோ புதுயுகம் மக்களுக்கு வந்து வணக்கம். நான் உங்கள் ரேகா மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் சென்னை. ஸோ நம்மளோட மேக்கப் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி பார்த்திங்க அப்படின்னா அண்ணா நகரில் இருக்குது. ஸோ இன்னையோட எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா டாட்டூ எப்படி கவர் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ டாட்டூன்றது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான ஒரு செக்மெண்ட் இது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இந்த டாட்டூ வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ எனி அக்கேஷனுக்கு வந்து இது எப்படி ஹைட் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ நம்ம மேக்கப்பில் இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு ஈஸியாக வந்து இந்த டாட்டூன்றது ஈஸியாக கவர் பண்ணலாங்க. அது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா? ஸோ இந்த டாட்டூக்கு என்ன யூஸ் பண்ணணும், என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இந்த டாட்டூ கவரேஜ் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக ஒரு 2 கன்சீலர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஸோ ஒன்று வந்து லைட் வெயிட் கன்சீலர், இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கவரேஜ் கன்சீலர். ஸோ எப்போவுமே லைட் கவரேஜ் கன்சீலர் நீங்கள் இதை போடும்போது நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாட்டூன்றது கவர் ஆகாது. ஓகேங்களா? இந்த ஃபுல் கவரேஜ் கன்சீலர் போடும்போது தான் உங்களோட டாட்டூ வந்து கவர் ஆகும். ஸோ ஃபுல் கவரேஜ் கன்சீலர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கிரைலான் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ஸோ வந்து டர்மா கலர்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த டர்மா கலர் வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சீலர் இந்த டாட்டூ வந்து கன்சீல் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து லைட் வெயிட் கன்சீலர், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கவரேஜ். ஓகேங்களா? ஸோ லைட் வெயிட் போட்டிங்கன்னா கவரேஜ் கொடுக்காது உங்களுக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபுல் கவரேஜ் கன்சீலர், திஸ் இஸ் ஃப்ரம் கிரைலான் டர்மா கலருங்க. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும், 100% கவரேஜுங்க. ஸோ உங்கள் டாட்டூ கவர் பண்ணணும்னா எப்போவுமே வந்து நீங்கள் டார்க் ஷேடில் இருக்க ஒரு கன்சீலர் எடுத்து தான் கவர் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி கவர் பண்ணுறேன்ட்டு. இது வந்து ஒரு கன்சீலர் ப்ரஷ்ஷு. இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா PAC பிராண்ட். ஸோ இந்த பிராண்டில் இருக்க இந்த கன்சீலர் ப்ரஷ் வச்சு தான் நான் கன்சீல் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து கவர் ஆகுது உங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ எப்போவுமே நம்ம ஃபுல் கவரேஜ் உங்களுக்கு இருக்கிற கன்சீலர் யூஸ் பண்ணும்போது தான் இது கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். ஸோ ஒன்லி இந்த டாப்பிங் மோஷனில் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா டாப்பிங் மோஷனில் தாங்க யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கன்சீலர் ப்ரஷ் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஒன்லி இந்த டாப்பிங் மோஷனில் யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த டாட்டூன்றது கவரேஜ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் கன்சீலர் வந்து ஏதாச்சும் ஒரு கன்சீல் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஷேட்லேருந்து டார்க்கர் ஷேடு தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த ஷேடு இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ D742 ஷேட். ஸோ இவங்க வந்து VT ஷேடில் இருக்காங்க, பட் நம்ம எடுக்க வேண்டியது டார்க்கர் ஷேட். ஸோ D742ன்றது இவங்க ஷேடோட 1 டோன் ஆர் 2 டோன்ஸ் டார்க்கர் ஷேட். ஓகேங்களா? ஸோ இந்த ஷேடை வச்சு நான் வந்து ஜஸ்ட் டாப்பிங் மோஷனில் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டார்க் கலர் கன்சீலர் போட்டாச்சு. ஸோ ஒரு நம்ம இப்போ நீங்களே பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு 75% கவர் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் டோன் கலரில் இருக்க ஃபவுண்டேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்கின் டோன் இருக்கிற ஃபவுண்டேஷன் தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்கின் டோன் கலரில் இருக்க ஃபவுண்டேஷன் தான் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஷார்ப்னர் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட் இது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டாட்டூ மேலே வந்து அந்த ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ டாப்பிங் மோஷனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல் கவரேஜ்ன்றது கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ டேப் பண்ணி ஈவன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பவுடர் போடணும். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறது டர்மா கலர் ஃப்ரம் கிரைலான் ப்ராடக்ட் இது. ஸோ இதில் இருக்கிற இந்த பவுடர் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லையா? நம்ம வந்து எப்போவுமே ஒரு க்ரீம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பவுடர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அது எந்த பவுடர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கிரைலானில் டர்மா பவுடர். ஸோ தட் இட் வில் செட்டில் இன் ஒன் பிளேஸ். பாருங்கள். ஸோ டாட்டூ வந்து ஹைட் ஆகிடுச்சு உங்களுக்கு.
பவுடர் போட்டு செட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ளீட்டாக ஒரு பிளேஸில் ஸ்டேயாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் போட்டிருக்க ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட்டுங்க, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் கம்ப்ளீட்டாக ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணியாச்சு அண்ட் நீங்களே பார்க்கலாம் அந்த ஈவன் டோனில் கொண்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து டாட்டூ கவரேஜ் டெக்னிக். ஸோ இதில் வந்து இன்னொரு டெக்னிக் முக்கியமானது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கூட. இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிற ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி வாட்டர் ப்ரூஃப். ஸோ இப்போ நான் தண்ணி ஊற்றி உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி டிஷ்யூவில் டேப் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த டாட்டூ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இது கம்ப்ளீட்டாக. ஸோ நம்ம வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம். ஸோ தண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாட்டூ வந்து ரிமூவ் ஆகாதுங்க, அப்படியே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட்லி வாட்டர் ப்ரூஃப் டெக்னிக். ஸோ நம்ம இப்போ டேப் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், கம்ப்ளீட்டாக டாட்டூன்றது ரிமூவ் ஆகலை. ஸோ கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் டெக்னிக்குங்க. நீங்கள் வந்து இது வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபுங்க இது. ஸோ இந்த டாட்டூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்க்கலாம்.